ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் அட போங்கடா, இது முக்கோண காதல் இல்லை, இன்னும் பயங்கரமாக இது போகும் போல தெரியுது அப்படிங்கிறது தான். அதாவது கமருதி வந்து இன்னைக்கு வியானா கிட்டேயும் போய் லைட்டாக ஒரு அப்ரோச்சை வந்து போட்டு வைக்கிறாப்புல. சரி எதுக்கு இன்னொன்று ஒன்று போட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளை மாதிரி ஒன்று போட்டு வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் திருப்பி அரோரா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சகஜ நிலைக்கு திரும்பி நீங்கள் 2 பேரும் கான்வர்சேஷன் வச்சுட்டு இருக்காங்க. என்ன ஜென்மமோ தெரியலங்க. ஆனால் இதில் நம்ம பார்வதியை பாராட்டணும். எனக்கு ஒரே ஒரு ஆள் தான், அது கமருதி தான் இந்த வீட்டில் இருக்க வரைக்கும், எனக்கு வேறு யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உட்காந்துட்டாங்க. இந்த மூதேவி என்ன பார்த்தீங்கன்னா துஷாருங்குது, கமருதினுங்குது. இந்த கமருதி வந்து பார்வதின்றான். இப்போ உள்ளே போய் துஷார் நான் உன்னெல்லாம் வெறுக்க முடியாது, யார் கமருதி சொல்கிறான் அரோரா கிட்ட, நான் உன்னெல்லாம் வெறுக்கவே முடியாது, எனக்கு நீ பேசுகிறது ஒரு மாதிரி இருக்குது, நம்ம 2 பேரும் வந்து அதுக்கு மேலே கூட போகலாம் அப்படின்றான். யாரா அவன், எப்பேற்பட்ட மனுஷன் அவன்? அதுக்கு அவளை வந்து சிரிக்கிறான். உனக்கு பாதி தான் ஃபீலிங்ஸ் இருக்குன்றியே, ஏன் வந்து என்கிட்ட வந்து உட்காந்து பேசுகிறா அப்படின்ற மாதிரி அந்த மூதையும் பேச மாட்டேங்குது. நான் இதுதான் சொல்கிறேன், அரோராவால் ஒரு ஆம்பளை துணை இல்லாமல் இந்த வீட்டில் இருக்க முடியாது அப்படிங்கிறத நான் எப்பயும் சொல்லிகிட்டே இருக்கேன். அது இப்பயும் சொல்கிறேன். அது சம்மந்தப்பட்ட லைவில் நடந்த விஷயங்கள், அதுக்கடுத்து பார்வதி, அமித், சாண்ட்ரா இவங்க எல்லாம் சேர்ந்து அரோராவுடைய கேமை ஒட்டுமொத்தமாக முடிச்சு விட்டது. அப்புறம் கனி, சுபிக்ஷா ஓட கிளாரிட்டி. சுபிக்ஷா என்னதான் வந்தாலும் சரி, வீட்டில் இலை விழுந்தாலும் சரி, நான் ஏழை வந்தங்கடல ஆளை அப்படின்றத நான் உறுதியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க. இன்னொரு பக்கம் வந்து அமித் வந்து போட்டு அரோரா ஒரு கேமை புளிச்சுன்னு துப்புறாரு. வினோத் கமருதின் லாஸ்டா, நீ பண்ணுறது தப்புடா மாமா, நீ பண்ணுறது தப்பு அப்படின்றது. ஓகே, அது என்ன எல்லாமே இந்த வீடியோ பார்க்க போகிறோம். என்னடா அது, நம்ம மைண்ட் கேம் விளாட்றப்ப கூட இவ்வளோ தூரம் பேசலையே, பட் இந்த இஷ்யூக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வீடியோஸ் நீங்கள் போட்டிருக்கீங்க. காலைல தான் கேட்டாங்க, என்ன ப்ரோ இந்த இஷ்யூஸ்க்கு இவ்வளோ இஷ்யூ? ஆமாங்க, பேசி தாங்க ஆகணும். ஏன்னா அந்தளவுக்கு உள்ளே வந்து திருப்புறாங்க. இன்னும் கொஞ்சம் நம்மளை விட்டால் நம்ம பைத்தியக்காரன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி நிகழ்வுகள் நிறையா உள்ளே இருக்குது. பார்த்துடலாமா? இப்போது பிக் பாஸ் கன்ஃபெஷன் ரூமில் போய் நம்ம அரோரா உட்காந்தோடனே பிக் பாஸ் உள்ளே போயிட்டு ஜூ லாலிபாப் சாப்பிட்றீங்களா, என்ன உங்களுக்கு வேணும் பாப்பாவுக்கு, ஏதாவது நல்லா வச்சு கொடுக்கவா இல்லை வாயில் ஊட்டி விடுவா? நீங்கள் காரணமே இல்லைடா செல்லம், நீங்கள் இந்த வீட்டில் இருந்ததுக்கு காரணம் உங்கள் பலூன் தான். மக்கள் உங்கள் பலூனை பார்த்து தான் ஓட்டு போடுறாங்க, எல்லாருடைய டேலண்ட்டை பார்த்து இல்லை அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து கேடு கட்டத்தனமாக அவங்ககிட்ட பிடிச்சிருக்கு. 5 வாரம் நீங்கள் இருந்ததுக்கு காரணம் நீங்கள் பண்ணுற உழைப்பு அப்படின்னா, 5 வாரம் என்ன உழைப்பு போட்டா? நான் யோசிச்சுட்டே இருக்கேன், கிடைக்கல. போங்க போய் விளாடுங்க. அரோரா சிங்க்லேயராக பியூட்டியாக ட்ரெஸ் பண்ணி அப்படி ட்ரெஸ்ஸில் அப்படி ஒரு விரிவு போட்டுக்கோங்க, வீ நெக் போட்டுட்டு அப்படி போனீங்கன்னா தான் அடுத்து ஓட்டு விழுன்றார். புரியுதா? பிக் பாஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, ஏதாவது காட்சி கொடுங்க, காட்சி அளிங்கள். அதே மாதிரி வெளியே அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற ஈத்திரைங்க எல்லாத்துக்குமே சொல்கிறேன், வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி பார்க்கலாம், சப்ஸ்கிரைபர் போட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. ஆதிரையை சப்போர்ட் பண்ணுற எல்லாருமே ஈத்திரைங்க தான் இப்பயே சொல்கிறேன். ஏன்னா அப்படிப்பட்ட கேடு கட்டவளை அலங்காரம் பண்ணி போய் உட்காருன்றான். ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்கு பொண்ணு ரெடி பண்ணிட்டு போகிற மாதிரி ப்ரெசன்டபுளாக போய் உட்காருங்க. சூப்பர் பிக் பாஸ், உங்கள் மேலே இருக்கிற மரியாதை எனக்கு வந்து பல மடங்கு உயருது. எப்படி பல மடங்கு உயருது? சரி வெளியே வந்தா கமருதி உட்காந்துருக்கேன், பெட்டில் வந்து உட்காந்துட்டா பக்கத்தில். என்ன கமருதி, நான் வந்து இப்படி ஓப்பனாக பேசுகிறான். என்ன இல்லை எனக்கு கஷ்டமாக இருந்தது, ஆதிரை கூட பேசு. பேசாதுன்னு சொல்லலை, ஆதிரை கூட சேஃபாக விளையாடு. ஆட்டிவிட்டே வேறு மாதிரி மாறுது, தலையில் துபாய் ஷேக் மாதிரி தலையில் கட்டி இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தது, அதெல்லாம் ரொம்ப தப்பு. பார்வதி கிட்ட அந்த மாதிரி நீ பேசுகிற ஆளே கிடையாது, ஆனால் பேசுகிற. நாங்கள் பார்வதி எவ்வளோ தூரம் அடக்கி 3 வாரமாக வச்சுருக்கோம். பழைய பார்வதி நீ பார்த்துருக்கியா? பார்த்தது இல்லைல்ல, மூடிட்டு இருப்போ அரோரா வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நாங்கள் ஹோல்டு பண்ணி வச்சுருக்கோம். அந்த பொண்ணு சூப்பராக கேம் ஆடிட்டு இருக்கா. இப்போது உனக்கு அது புரியலையா? நீ எதுக்கு பார்வதி மாதிரி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து திருப்பி பேசுகிறாங்க. இல்லை பார்வதி தூண்டி விட்றா, ஒரு மாதிரி எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்றா. அவங்க தூண்டி விட்டா, நீ பேசுகிற பேச்சில் தான் இப்போ பார்வதி அரோரா பற்றி எடுக்கிறதே கிடையாது. அவள் பாட்டு ஓப்பனாக உட்காந்துக்கிட்டு இதுதான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கா கமருதி கிட்ட. அவளுடைய ஃபீலிங்ஸ் பேசிகிட்டு இருக்கா. எனக்கு தான் அவள் ஃபீலிங். ஏன்னா 1 வாரம் பேசலைங்க பாரதி கிட்டவன், அவளே சுற்றிட்டு இருந்தா. அப்போ எனக்கு அப்படி வலிச்சிருக்கும் அப்போ பார்வதிக்கு, புரியுதா? ஸோ அப்படி இருக்கும்பொழுது அந்த ஃபீலிங் ஏன் நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேற அரோரா அப்படின்றது அவன் கேள்வி. நான் உங்க கூட தானே இருந்தேன், அவளே வந்து வேணான்னு தூக்கி போட்டு உங்க கூட தானே இருந்தேன், அப்படி என்ன பண்ணிருக்கோம்? அப்போ தான் காணாமல் சொல்கிறாரு,
என்கிட்டயும் நீ பேசும்போது வந்து சபையில் பேசாமல் நான் பேச வேணாம்னு சொல்ல ஆதிரையை சபையில் பேசாதீங்க அப்புறம் கூட நீங்கள் டாஸ்க் முடிஞ்சு பேசிக்கோ தான் சொன்னேன். அதுக்கு நீ வந்து அங்கே இருந்தே ஒரு ரியாக்ட் பண்ண ஏன் செஞ்சு கொஞ்சம் அப்படியே வெட்டின நாய் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெட்டின ஆடு மாதிரி தலையை ஆட்டிட்டு அப்படி துடிச்சிட்டு இருந்த அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருந்தார். அதெல்லாம் கரெக்டான பாயிண்ட் வினோத் வைக்கிறதெல்லாம் பதிலே இல்லை அரோராக்கு. அவள் என்ன விஷயம்னா பாரதி என்ன அழகாக இருக்கான்னு அவன் மூஞ்செல்லாம் போய் பண்ணுறேன் லவ் பண்ணுறான் அப்படின்றான். இதெல்லாம் என்னது? பாரதி மூஞ்ச போய் ஏன் லவ் பண்ணுறான்னா எனக்கு புரியல. அவள் தூண்டி விடுறனால தான் நீ இப்படி இருக்கு. யாரை தூண்டி விடுறாங்க? ஒரு நாளாச்சும் அரோராவை பற்றி கமருதீன் கிட்ட ஏதாவது பேசியிருப்பாள் அவள் தூண்டி விடுற மாதிரி. அவனுக்கு வந்து நல்ல ஃப்ரெண்டாக இருக்கா, நீ அவட பேசுன்னு தான் சொல்லியிருக்கா. இவ்வளோ மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாரதிட்ட நீ பேசாத அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவன் கழட்டி கொடுத்த அந்த இது காதில் போடுறது எல்லாத்தையும் திருப்பி கையில் கொடுக்குறா. போய் உன் மேலே வச்சிருக்க அனைத்து உள்ளம் போயிடுச்சு. கமருதீன் கேட்டா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி இவனாச்சு சரி ஓகே வாங்கிட்டு சும்மா போயிடுவான். சரி ஓகே ஃப்ரெண்டுன்ட்டு அவன் சொல்கிறான் நம்ம ரெண்டு இன்னும் பழகலாம், ஏன்னா 2 பேருக்கு வேறு மாதிரி கூட தோணலாம், ஒரு ஃபீலிங்ஸ் கூட டெவலப் ஆகலாம் அப்படின்னா அவளுக்கு சிரிப்பு. என்னடா நடக்குது? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாவ. சரி வா ஜாலியாக பேசுவோமா பேசுவா 2 மூலையும் போகுது கிளம்பி வெளியே பாரதி வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. அமித் உடைக்கிறாரு கேமா. அரோரா என்ன பண்ணா அரோரா? 5 வாரம் சும்மா உட்காந்துட்டு திடீர்னு பேசினா எப்படிங்க சப்போர்ட் பண்ண முடியும்? சும்மாலாம் பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பொங்குறாரு. அப்போ நாங்களாம் உள்ள கொடுத்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டாரு. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. வேற லெவல் பண்ணிட்டாங்க. ஸோ அதை யோசிக்கும் போது நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீலு டபடபடபட அடிக்குது. என்ன பண்ண அரோரா? அதுக்கு ஏன்னா இவ்வளோ பேர் பூஜை தூக்குறீங்க அப்படின்னா அவர் ஒன்று. இன்னொன்று காரணம் பக்கா பாயிண்ட் பிடிச்சார் கமருதீன். நீ பார்வதியை வந்து பார்த்தனா அவள் தூண்டி விடுற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணா ஒன்றா அவனுக்கு பிரிக்கிறதுக்கு. லவ் பண்ணி போயிட்டு இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா கேவலமாக இருக்குது. சரியா? கேவலமாக இருக்குது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சொல்கிறான். நீ வந்து பாரதி பண்ணுறது அப்படி கிடையாதா, நான் இவன் பண்ணுறது ரொம்ப மோசம். அவள் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா உன் பின்னாடி பேசி உன்னே அவளையும் பிரிக்க பார்த்தாடா அவள் அப்படி மோசம். அப்படி நம்ம போய் ஆதிரை பண்ணல, நீ சும்மா இருந்துட்டு பேச வேணாம் சொல்கிறேன்னு. ஆமாண்டா மாமா அவள் கூட பார்வதி வந்து பார்த்தோன்னா கேவலமாக இருக்கா, அவள் எப்படி லவ் பண்ணுறா, மூஞ்சி அப்படி நல்லாவா இருக்குன்றா, இன்னமும் இவ்வாறமா உலக ரதி மாதிரி அந்த உலக உத்தமி கேவலமாக இல்லை அவங்களுக்கு. அவளுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது. அவள் ஒருத்தன்ட்ட மட்டும் காட்டுற ஒருத்தன்ட்ட தான் வந்து இருக்கணும்னு நினைக்கிறான். ஒன்ன மாதிரி பல பேர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போகணும்னு அவன் நினைக்கவே இல்லைல்ல. அப்புறம் நீ எப்படி வந்து சொல்கிற? உனக்கு அறிவு இருக்கா? இதுதான் சொல்லிட்டாங்க நம்ம கனி சுபிக்ஷம். ஏங்க வெளியே இருந்து வரவங்க 1000 விமர்சனங்கள் வரதான் செய்வோம். அதை நம்ம எடுத்துக்கணும் அவசியம் இல்லையா. மக்கள் வெளியே பண்ணனால ஓட்டு போட்டு வெளியே போனாங்க. ஓகேவா? மக்கள் ஓட்டு போட்டனால தான் அவங்க வெளியே போனாங்க. அதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். முதல் இங்கே பேசுகிறவங்க அழகாக சொல்லிச்சா கனியும் சுபிக்ஷம். சூப்பர் பாயிண்ட்டு. அதான உண்மை. நீ பேசுகிற தகுதி கிடையாது. மக்கள் போட்டு தான் நீ வெளியே போனேன். அப்புறம் இதுக்கு எங்களை பற்றி பேசுகிறேன். நாங்கள் எப்படி கேட்குறோம் நாங்கள் பார்த்துக்கிறோம், முடிஞ்சா திருத்திக்கிறோம். அதை விட்டு நாங்கள் இப்படி தான் பண்ணுறோம், இந்த கிரைட்டீரியா தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்ட்டாங்க. பார்வதியும் பொழக்கிற அரோரா பிடிச்சி இந்த மாதிரி இவ்வளோ நாள் வெளியே தெரியல, அப்போ எனக்கு எப்படி இருக்கும், எனக்கு ஐஸ்கிரீம் கூட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லி அவருடைய பாயிண்ட்ஸ் ஜஸ்டிஃபிகேஷன் வைக்கிறா. ஆக மொத்தம் அரோரா திருப்பியும் போய் வெக்கமில்லாமல் கமருதிட்டு பேசி கமருதி வெக்கமில்லாமட்டு பேசி சரி ஃப்ரெண்டாக கூட பேசுகிறாங்கன்னு பார்த்தா கடைசி ஒரு அளவு வந்து பண்ண மாட்டாங்க. கேடுகட்ட தனமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஓகே, ஸோ உங்களுடைய கருத்து இதில் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். இப்படி ஒரு கேவலமான ஒரு பிறவியை நான் பார்த்ததே இல்லை அரோரா மாதிரி அப்படிங்கிற சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன்.